உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் புதைக்கிறான். காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும், இதுமே நான் பார்க்காத புகழா. விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஒரு சில பண்ணாடிங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு கேவலம் பேசணுமோ அந்த அளவுக்கு கேவலம் பேசிட்டு இருந்தாங்க. திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு விஜயகாந்த் அப்படின்ற ஒரு நல்ல மனிதரை அவமானப்படுத்தி அவரை அசிங்கப்படுத்தின அந்த கைக்கூலியில இந்த பண்ணாடியும் மிக முக்கியமான ஆள். ஏண்டா சீமான் விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலுக விஜயகாந்த முதலமைச்சராக அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானாடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு, ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். புரட்சி செய்த பிரபாகரன் தலைவர் அவனே அவன் பேருக்கு பின்னாடி தன்னை கேப்டன் போட்டுக்கல. ஒரு காகித கப்பலை கூட ஓட்டல, ஒரு கபடி டீமுக்கு கூட கேப்டனா இல்ல. அதை பிடிச்சி கேப்டன் கேப்டன் அலைஞ்சுக்கிட்டு தெரியுற விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை வைக்கி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேனப்பை மக்களாடா நாங்க. தமிழகத்தில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த பிடல் காஸ்ட்ரோ சேவர போல ஒரு புரட்சியாளர் வந்திருக்கிறார் ஐயா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலத்தில் எதை பற்றி அவர் கவலை இருக்குது? காவிரி ஆற்றில் தண்ணி வரலைனா, முல்லை பெரியாரில் தண்ணி வரலைனா, எந்த ஆறுல தண்ணி வரலைனா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும். வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் நீ முதலமைச்சராங்க? என் கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவரு மாமாவை நீ நல்லதா நினைக்காத. பட் என்னதான் இந்த மாதிரி ஈனப்பிரிவுகள் விஜயகாந்த் எதிராக பல கருத்துக்களையும் அவதூறுகளையும் பரப்பினாலும் கூட மக்கள் இப்பவும் விஜயகாந்த் அவர்களை செஞ்ச நல்லதுக்காக அவர் ஒரு நல்ல மனுஷன் தான்டா, உன்னை பத்தி தெரியுண்டா அப்படின்னு இந்த நாயை கடைசி வரையும் மதிக்கல. இப்ப வரை அந்த நாயை மதிக்கல, அது வேற விஷயம். சோ விஜயகாந்த் அவர்கள் மேல இன்னமும் மக்கள் ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்தையும் நம்பிக்கையும் வச்சிருக்காத மிக முக்கிய காரணம் அவர் இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லது. என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க, இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு எம் மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். நான் தனி ஒருத்தன் தான், ஆனா பப்ளிக்